ஒரு ஊரில் ஒரு மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த மடத்தில் ஆன்மீகத்தை வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற துறவிகளும் மாணவர்களும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் குழப்பத்தோட குழம்பிக்கிட்டு அந்த மடத்தோட குருவை பார்க்க போகிறான் கிருஷ்ணான்னு ஒரு மாணவன். கிருஷ்ணா குருவை பார்த்ததும் என்ன சொல்லணும்னு தெரியாமல் தயங்கிக்கிட்டே இருந்தான். அப்போ குரு, என்ன கிருஷ்ணா, எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு கிருஷ்ணா தயக்கத்தோட, இந்த மடத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. உடனே இங்கிருந்து எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குரு, ஏன், என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா, நம்ம மடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் துறவிகள் எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை. என்கிட்ட எப்பவும் மறையான வார்த்தைகளையே வச்சு தான் பேசுகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரளி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன், நேற்று கூட உங்களை பற்றி தான் பேசினாங்க. ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா? நானும் அவங்கள மாதிரி ஆகிடுவேனோன்னு பயமாக இருக்குது. என்னோட ஆன்மீக பாதையில் இருந்து நான் தவறிவிடக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு இந்த மடத்திலிருந்து என்னை போக விடுங்க. நான் போய் சேரக்கூடிய இடத்துலையாவது இந்த மாதிரி மோசமான துறவிகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் குருவின் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே, கிருஷ்ணா கிட்ட, உன் கோபம் கஷ்டம் எனக்கு புரியுது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வேற ஒரு மடத்துக்கு அனுப்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். கண்டிப்பாக குரு, உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணா. நல்லது, ஒரு சின்ன கரண்டியில் தண்ணியை கோரிக்கிட்டு நம்ம மடத்தை அப்படியே சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது உன் கரண்டியில் இருந்து ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தக்கூடாது. அப்படி ஒருவேளை நீர் சிந்தாமல் வந்தீன்னா நீ கேட்டதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு குரு. குரு சொன்ன அடுத்த நிமிஷமே கிருஷ்ணா ஓடி போய் சின்ன கரண்டியை எடுத்து தண்ணீரையும் அதில் கோரி ரொம்ப கவனமாக அந்த மடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்த ஆரம்பித்தான். கிருஷ்ணா மனசில் பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக இதை நம்ம முடிக்க போகிறோம். இந்த மோசமான மடத்திலிருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக ரொம்ப கவனமாக அந்த கரண்டியில் இருக்கிற தண்ணீரை ஒரு துளி கூட சிந்தாமல் அந்த மடத்தை அப்படியே சுற்றி வந்தான் கிருஷ்ணா. சில மணி நேரம் கழித்து குருவை பார்க்க சந்தோஷமாக போகிறான். குரு, நான் முடிச்சிட்டேன். நீங்கள் சொன்னதை அப்படியே முடிச்சிட்டேன். அந்த சின்ன கரண்டியில் இருந்து ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தாமல் மடத்தை அப்படியே சுற்றி வந்துட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீங்களா? இப்போ எந்த ஊரில் உள்ள மடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு கேட்கிறான் கிருஷ்ணான். குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சரி கிருஷ்ணா, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல மடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றியா? அந்த சின்ன கரண்டியில் தண்ணீரை கோரிக்கிட்டு இந்த மடத்தை முழுமையாக சுற்றி வந்தல்ல, அப்போ எந்த துறவியாவது உன்னை பற்றி பேசுனதை கவனிச்சியா? எந்த துறவியாவது புரளி பேசுனதை கவனிச்சியா? என்னை பற்றி உன்னை பற்றி எந்த துறவியாவது எதிர்மறையாக சொன்ன வார்த்தைகள் காதில் விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா, இல்லை குருவே, என்னோட கவனம் அந்த கரண்டியில் இருக்கிற தண்ணி சிந்தக்கூடாதுங்கிறதுல தான் இருந்துச்சு. அதனால் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மேலே நான் கவனத்தை செலுத்தவே இல்லை. அதுக்கான நேரமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குரு, பாத்தியா கிருஷ்ணா, உன்னோட கவனம் மொத்தமும் உன்னோட குறிக்கோளில் இருக்கும்போதோ, உன்னோட கவனமும் மொத்தமும் உனக்கான நோக்கத்தில் இருக்கும்போதோ இந்த எதிர்மறையான இரைச்சல்களை காது கொடுத்து கேட்க கூட நேரம் இருக்காது. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களுடைய மனிதர்களை சந்திக்க நேரிடும். அந்த மாதிரியான நேரத்துலையும் உன்னோட குறிக்கோளை, உன்னோட நோக்கமும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கவனம் மொத்தமும் அதிலேயே இருக்கும். கண்டிப்பாக எதிர்மறையான எண்ணங்களுடைய மனிதர்கள் வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெறும் இரைச்சலாக மட்டும் உனக்கு தெரியும்.
நீங்களும் ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பீங்க, இல்லை செஞ்சிட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே எதிர்மறையான வார்த்தைகளால் குத்த காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வெறும் இரைச்சல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. கட்டுப்பாடு இல்லாத விஷயத்தை நினைச்சு எப்போவுமே வருத்தப்படக்கூடாது. கட்டுப்பாட்டில் இருக்கிறது நம்ம மனசு தான். அதை சரியாக வச்சுக்கிட்டாலே இந்த வார்த்தைகள் நம்ம காதில் விழாது. இந்த மோசமான சூழ்நிலையில் சந்தோஷமாக இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க.